இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் தாய்மாமா சார், என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன சார் அசால்ட்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? இப்ப மணி என்ன டைம் ஆயிட்டு இருக்கா இல்லையா? ஏன் என்ன பொண்ணு மணமேடையில வந்து உட்காரல? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா சார். அவ வந்துருவா சார் இப்போ. ஓஹோ, பொண்ணுக்காக எங்க மாப்பிள்ளை வெயிட் பண்ணணுமா? என் மாப்பிள்ளைய விடுங்க, தாய் மாமே நான் வெயிட் பண்ணணுமா? யாருக்காக யார் வெயிட் பண்ணணும் ஒரு விவஸ்தை வேணாமா? இவ இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்றா? என்னமோ சரியில்லையே. அங்க என்ன சத்தமா இருக்கு? யார் இவன் கோமாளி? ஓ, திடீர்னு இந்த ஆளு சவுண்ட் விடுறான். இவ மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கானா? அப்ப இவ தூண்டி விட்டுதான் இதெல்லாம் நடக்குது போல இருக்கு. ரித்திகா, இதெல்லாம் உன் வேலைதானா? இவன் ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுறானே, கவனிச்சிருவோம். நீங்களே சொல்லுங்க, பொண்ணு ஏன் என்ன மணமேடைக்கு வரல? மாப்பிள்ளையோட தாய் மாமே நான் கேட்டேன். அமைதியா போங்க. இந்த சவுடால் பார்ட்டியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மேடம் நீங்க சொல்லுங்க. போங்க சார். நான் கேட்டது கரெக்டா தப்பா? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. என்ன வாயவே திறக்க மாட்டீங்க? ஏய், அது சொல்லிட்டு போயா? அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போங்க போங்க போங்க. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஓடு, போங்க போங்க, வேகமா ஓடுங்க. போங்க போமா, போங்க 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 போங்க. சும்மா கூட்டம் சேர்ந்துக்கிட்டு. தலைவா, வணக்கம் தலைவா. தலைவாவா? யாருப்பா தலைவன்? என்ன தலை? நீதான் என் தலைவன். நீதான் மாப்பிள்ளையோட தாய் மாமன். உன் அளவுக்கு இந்த மண்டபத்துல யாருமே மாஸ்க் கிடையாது. இந்த மாப்பிள்ள இருக்காருல, மாப்பிள்ள அவரே உன் அழகுக்கு கிட்ட வர முடியாது அப்படிங்கிற? நான் அவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கேன்? ஐயோ தலை, அதெல்லாம் விடு தலை. ஆமா, எதுக்கு நீங்க இவ்வளவு நேரமா சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? இவ்வளவு லேட்டாவா பாயிண்ட்க்கு வருவே? ஏப்பா பொண்ணு என்ன மணமேடைக்கு வரலையேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்பா. அதுக்குள்ள அந்த பதிலே சொல்லாம போயிட்டான். எவ்வளவு லேட் ஆகுது தெரியுமா? ரொம்ப இன்சல்ட்டா இருக்குப்பா. மனுஷனுக்கு வெயிட் பண்ணி போர் அடிக்குதுப்பா. தலைவா, இதெல்லாம் சப்ப மேட்டர் தலைவா. பொண்ணுங்க ரெடியாக லேட் ஆகும்னு தெரியாதா? அதுவும் கல்யாண பொண்ணு வேற. ஆள் அடையாளமே தெரியாம மாத்துறதுக்கு டைம் ஆகும்ல. அதுவும் நம்ம பையனுக்கு ஈக்குவலா நிக்கணும்னா ஒரு 10-15 கோட்டு போட்டாதான் பக்கத்திலே நிக்க முடியும். கரெக்டா சொன்ன. நீ சொல்றது பாயிண்ட் தான். இந்த மாதிரி எவனுமே விளக்கமா சொல்ல மாட்டேன்றாயப்பா. தலைவா, அப்புறம் இன்னொரு விஷயம் தலைவா. உங்க ரேஞ்சுக்கு, உங்க லெவலுக்கு இந்த சப்ப மேட்டர்ல நீங்க சவுண்டே விடக்கூடாது. நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போய் சொல்லியிருப்பேன். தலைவா, உங்களோட எனர்ஜி இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் வேஸ்ட் பண்ண கூடாது. கரெக்டா தான் சொல்றேன்.